தனது கையால் பதக்கம் வாங்க தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூர்யா மறுத்ததற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியது: வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணாமலை பதக்கம் அணிவிக்க முயன்ற போது கழுத்தில் அணிவிக்க விடாமல் சூர்யா அதை கையில் பெற்றுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஆவாரங்குடிப்பட்டியில் 51வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்து வருகிறது. இது கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இந்த போட்டியில் 250 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் பதக்கங்களை கழுத்தில் அணிவித்து வந்தார். அப்போது அந்த வெற்றியாளர்களில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் மகன் சூர்யா ராஜா பாலுவும் இருந்தார். அவரது கழுத்தில் அண்ணாமலை பதக்கத்தை போட முயன்ற போது அதை ஏற்க அவர் மறுத்தார். ஒன்றும் புரியாமல் அண்ணாமலை மீண்டும் போட முயன்ற போதும் கையெடுத்து கும்பிட்ட அவர் அந்த பதக்கத்தை கையில் வாங்கி கொண்டார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. அண்ணாமலை பதக்கத்தை கழுத்தில் அணிவிக்க முயன்ற போதும் சூர்யா சிரித்தபடியே இல்லை இல்லை கையில் கொடுங்கள் என கேட்டு வாங்கி கொண்டார். பின்னர் புகைப்படத்திற்கு மட்டும் நின்றதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் டிஆர்பி ராஜாவின் மகனின் செயலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்திருந்தார். இது குறித்து அண்ணாமலை கூறுகையில், யார் கையால் பதக்கம் வாங்க வேண்டும் என நினைப்பது அவரவர் விருப்பம். என் கையில் பதக்கம் வாங்கவில்லை, வாங்க மறுத்துவிட்டார் என்பது முக்கியமில்லை. டிஆர்பி ராஜாவின் மகன் எங்கிருந்தாலும் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த துறையில் சாதிக்க வேண்டும், பெரிய மனிதனாக வளர வேண்டும் என மனதார வாழ்த்துகிறேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இதேபோல் அண்மையில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது ராஜன் என்ற மாணவி ஆளுநர் ரவியிடம் பட்டம் பெற மறுத்தார். துணைவேந்தர் சந்திரசேகரிடம் தனது பட்டத்தை பெற்றுக்கொண்டார். விசாரணையில் ஜீன் ராஜனின் கணவர் திமுக நிர்வாகி என தெரிய வந்துள்ளது.